Good morning students. Today's class 12th Maths chapter 4 inverse trigonometric function. In exercise 4.3 already we learned sin inverse function அதே மாதிரி inverse of cos function இது ரெண்டையும் பார்த்தோம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா tan ஃபங்க்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சைனுக்கும் காசுக்கும் டொமைனுங்கிறது ரியல் நம்பராக இருந்தது. ஏன்னா சைன் காசில் நம்மளுக்கு ஆன்சரே தெரியும், இன்ஃபினிட்டிங்கிற ஆன்சரே வந்திருக்காது. ஆனால் டேனில் இன்ஃபினிட்டி இருக்கிறதுனால அந்த டொமைனு tan ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு டொமைன் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் except 2n plus 1 pi by 2 n belongs to z. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரியல் நம்பர் தான் இருக்குது. ஆனால் ரேஞ்சுங்கிறது -1லேருந்து +1குள்ளே இருக்கும். பட் ஆனால் tan ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் எக்ஸப்ட் 2n plus 1 pi by 2. ஸோ நம்மளுக்கு டொமைனுங்கிறது ஒன் ஆஃப் த செட்டு தான், கரெக்டுங்களா? செட்டுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்னா ஆன்சர் இன்ஃபினிட்டியெல்லாம் போகக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி நம்மளுக்கு இன்ஃபினிட்டியாக வரனால அந்த 19னுடைய மல்டிபிள்ஸ் ஆங்கெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ரியல் நம்பருமே உங்களுக்கு டொமைனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பராக இருக்கும். ரேஞ்சுங்கிறது ரியல் நம்பர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேபிள் நம்ம போட்டோம் இல்லைங்களா, 0, 30, 45, 60 அந்த வேல்யூ வச்சு ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களால் சொல்ல முடியும். அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த tan ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். The tangent function and inverse of tangent function. First tangent function உடைய கிராஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், tangent ஃபங்க்ஷனுங்கிறது இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிராஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணும். tan x பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுங்களா, tan 0 எவ்வளவு? 0ங்களா. tan 90 பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. tan 0 0. tan 30 டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள், 1/√3. tan 45 டிகிரி 1. அதே மாதிரி பாருங்கள் tan 60 டிகிரி உங்களுக்கு √3. tan 90 பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், கரெக்டுங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைக்கிள் இதுதான். அப்போ ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடியது உங்களுக்கு பீரியடுன்னு தெரியுங்களா? ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு பிரின்சிபல் டொமைனாக இருக்கும். பிரின்சிபல் டொமைனுங்கிறது இதுவாக இருக்கும். ரேஞ்சு பீரியடுங்கிறது இதை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்கையில் உங்களுக்கு நிறைய போயிட்டே இருக்கும், கரெக்டுங்களா? நிறைய செய்தி போகும். இதில் இந்த ஒரு பார்ட் மட்டும் எடுத்து பார்க்கையில் தான் உங்களுக்கு பிரின்சிபல் டொமைனாக வரும். ஸோ அதை இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். தட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -π/2லேருந்து +π/2க்குள்ளே வரதை மட்டும் டிஃபைன் பண்ணுறது தான் பிரின்சிபல் டொமைன். தட் இஸ் ரியல் நம்பர் எக்ஸப்ட் 2n + 1 π/2ன்னு படித்தோம் இல்லைங்களா? ரியல் நம்பரு எக்ஸப்ட் 2n + 1 π/2ங்கிறது இதுதான். அந்த பார்த்தீங்கன்னா π/2ங்கிற இடத்துல தவிர ரிமைனிங் எல்லா ரியல் நம்பருக்குமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இதில் ஒரு சைக்கிள் மட்டும் எடுத்து நான் பார்க்கிறது தான் பிரின்சிபல் டொமைனுக்கு வரக்கூடிய அந்த வேல்யூ பார்க்கையில் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். -π/2க்கும் +π/2க்கும் பிட்வீனில் இதனுடைய ஆங்கிள் கிடச்சிரும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த tan ஃபங்க்ஷனுக்கு தான் நம்மளுக்கு இங்கே எதுன்னு பாருங்கள், sin x / cos x கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூஸ் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 0 வரக்கூடாது. பட் காஸ் டினாமினேட்டரில் 0 வரனால இன்ஃபினிட்டிங்கிற ஆன்சர் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால் டொமைன் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பரு எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா x ≠ k π/2 + kπன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் 2n + 1 π/2ன்னு சொல்லி பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? the graph of tangent function useful to the values of function the repeated period in the intervals. The tangent function is odd function. நம்மளுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் வித் என்ன பண்ணால் ஆரிஜின் வரும். அதே மாதிரி இந்த பீரியட் இஸ் பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதனுடைய பை அப்படிங்கிறது இதனுடைய ஆங்கிள் தானுங்க. ஸோ 2π நம்மளுக்கு என்ன வருங்க n. ஸோ அந்த இடத்துல போடையில் உங்களுக்கு பை ஆங்கிள் தான் கிடச்சிடும். டோட்டல் லென்த்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு π/2, இந்த இடத்துல ஒரு π/2 + π/2 பார்த்தீங்கன்னா 5 கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி இதனுடைய பிரின்சிபல் டொமைன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல். கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓப்பன் இன்டர்வல்னால் -π/2 + π/2 அந்த π/2வை எடுத்துக்கூடாது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரும். நடிசனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 89 டிகிரி வரைக்கும் வரும். 90 டிகிரிங்கிறது உங்களுக்கு வராது. ஸோ அதே மாதிரி ஏன்னா நம்மளுக்கு சைனில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடணும், அந்த ஆங்கிள் எடுத்துக்கணும். டேனுக்கு பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கூடாது, ஏன்னா இது இன்ஃபினிட்டியாக இருக்கிறனால அது எடுத்துக்கூடாது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பார்க்கையில் நம்மளுக்கு என்ன வரும்னா டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன் 2n + 1 π/2 அதை தவிர மீதி எல்லா இடத்துலையும் வரும். சிமெட்ரிக் அபவுட் உங்களுக்கு என்ன வருதுன்னா x = nπ.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன். த கிராஃப் இஸ் நாட் கண்டினியூஸாக இல்லை. எந்த இடத்துல கண்டினியூஸாக இல்லை? 2n+1/2 தவிர மீதி எல்லா இடத்துலையும் கண்டினியூஸ் இல்லை. அதே மாதிரி சிமெட்ரிக் அபவுட் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஆரிஜினாக இருக்குது. இதில் வந்து அசிம்ப்டோட்டுங்கிறது எக்ஸுக்கு பதில் ஒரு வேல்யூ போடையில் ஒய் இன்ஃபினிட்டி போகணும், ஆர் ஒய்க்கு பதில் ஒரு வேல்யூ போடையில் எக்ஸ் இன்ஃபினிட்டி போகணும். நம்மளுக்கு இந்த இடத்துல 90 டிகிரி போடையில் எக்ஸுக்கு பதில் 90 டிகிரி போடையில் ஒய்னுடைய வேல்யூ என்ன ஆகுது? இன்ஃபினிட்டியாக இருக்குது இல்லைங்களா? ஏன்னா tan 90 = இன்ஃபினிட்டியாக மாறும். அந்த மாதிரி போகிறது தான் உங்களுக்கு அசிம்ப்டோட்டு. ஸோ இதுக்கு நிறைய அசிம்ப்டோட் இருக்குது, இன்ஃபினிட்லேயே மெனி அசிம்ப்டோட் இருக்குது. இதுக்கு நெய்தர் நோ மேக்ஸிமம் ஆர் மினிமம். இதில் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் கர்வ் காட்ட முடியும், மேக்ஸிமம் ஹைட்டு இது போயிட்டே இருக்குது இன்ஃபினிட்டி வரைக்கும். மினிமம் ஹைட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கனால இது மேக்ஸிமம் மினிமம் இல்லாதனால நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது? ஆம்ப்ளிடியூட் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. இந்த பீரியட் = π/2π கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ மேக்ஸிமம் மினிமம் இருக்கலாம். ஆம்ப்ளிடியூட் கேனாட் பி டிஃபைன்டு. இது நம்ம பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ண முடியாது. இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் இன்டர்வல் சப் இன்டர்வல்ஸ் இருக்கும். நம்மளுக்கு ஒரு சப் இன்டர்வல் மட்டும் இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டொமைனாக இருக்கணும். -π/2லேருந்து +π/2 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது 1 ஃபங்க்ஷனாக மாறிடும். அப்படி மாறக்கூடிய அந்த 1 ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய டொமைனாக மாறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா -∞ to +∞ ரியல் நம்பரு. பட் இங்கே கிடைக்கக்கூடிய டொமைன் பார்த்தீங்கன்னா -π/2லேருந்து +π/2க்குள்ளே வரணும். ஸோ அப்போ tan inverse of x if and only if tan y = x, y belongs to -π/2 +π/2. இந்த டேனுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டொமைனில் தான் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதே மாதிரியே இந்த tan inverse of x இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற டெஃபினிஷனு இது நம்மளுக்கு என்ன வரும்னா x = tan y or x belongs to r, yனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -π/2லேருந்து +π/2க்குள்ளே உங்களுக்கு வரும். அதே மாதிரியே tan inverse of x tan inverse of tan x tan inverse x இப்படின்னு இருக்கையில் இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரியல் நம்பராக இருக்கணும். -∞ +∞ இருக்கலாம். அதே மாதிரி tan x இருக்கையில் அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டொமைனாக இருக்கும். -π/2லேருந்து +π/2. ஸோ tan inverse of tan π = 0ன்னு எடுக்கணும், நாட் = π. ஏன்னா நம்மளுக்கு -π/2லேருந்து +π/2 கூட இந்த 2 கோஆர்டினேட் தான் வரும். பைங்கிறது இங்கே இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஆன்சரை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு tan வரையில் பிரின்சிபல் டொமைனுங்கிறது -π/2 +π/2 இது ஆறாக இருக்கும். அப்படியே இன்டர்சேஞ்ச் இப்படி இந்த மாதிரி மாற்றினா தான் இந்த டேனுங்கிறது 1 ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ tan கர்வை நம்ம 1 ஃபங்க்ஷனாக சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அதனுடைய டொமைன் கோடொமைனாகவும் டொமைனாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு என்ன பண்ணால் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய டொமைன் அண்ட் ரேஞ்சு டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய டொமைனுக்கு பேர் பிரின்சிபல் டொமைன். அதில் வரக்கூடிய அந்த வேல்யூங்கிறது பிரின்சிபல் வேல்யூ. இங்கே ரெஸ்ட்ரிக்ட் டொமைன் பார்த்தீங்கன்னா -π/2 +π/2. இது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வேல்யூ -1 to ரியல் நம்பர் ஃபுல்லாகவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கர்வ் நம்மளுக்கு tan x-க்கும் tan inverse of x-க்கும் எப்படி போகலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ tan x-னுடைய கர்வ் பார்க்கிற உங்களுக்கு என்ன வரும்னா -π/2லேருந்து +π/2. ஸோ நம்மளுக்கு தெரியும் அசிம்ப்டோட் பார்த்தீங்கன்னா அசிம்ப்டோட்டுங்கிறது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ போடையில் ஒய்னுடைய வேல்யூ இன்ஃபினிட்டியாக மாறிடும். ஸோ இப்போ எக்ஸுக்கு 90 போடுங்க, tan 90 = ∞, அப்போ y = ∞. எக்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் y அது அசிம்ப்டோட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கர்வு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த π/2 நம்ம இப்படி மாற்றணுங்க. மேலே π/2 y ஆக்சிஸில் π/2வும் இங்கே -π/2 மாறணும். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் ரியல் நம்பராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மாற்றையில் என்ன பண்ணலான்னு பாருங்கள். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸை அப்படியே இங்கே கொண்டு போனீங்கன்னா இந்த π/2 மேலே போயிடும். -π/2 உங்களுக்கு என்ன வரும்னா கீழே வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதை யூஸ் பண்ணி பார்க்கையில் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ வருது, கரெக்டுங்களா? இந்த மாதிரி வரும் டயக்ராம். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டயக்ராம் வரும், கரெக்டுங்களா? நான் இதை வந்து இங்கே எக்ஸையும் இந்த ஒய் இங்கே கொண்டு வர சொல்லியிருக்கேன். டயக்ராம் இப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் ஆனால் அப்படி விட இந்த சைடு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும், இந்த சைடு நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். ஆனால் அப்படி வரக்கூடாது. நெகட்டிவ் இந்த சைடும் பாசிட்டிவ் இந்த சைடு வரணும். இது அப்படியே ஒரு டைம் ரிவர்ஸ் ட்ரெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ் வந்துடும். இல்லைன்னா நீங்கள் பிளாட் த பாயிண்ட்ஸ் வச்சு போட்டிங்கனாலும் உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ அந்த பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே வரக்கூடிய வேல்யூ மட்டும் பார்க்கல இதுதான் வரும் பாருங்கள். எக்ஸ் ஒய்னுடைய வேல்யூ -π/2 +π/2 இருக்கும். எக்ஸுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரியல் நம்பராக இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பருங்கிறது நம்மளுக்கு டினோட் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் பார்க்கையில் இந்த இடத்துல tan inverse ரியல் நம்பராகவும் கோடமைன் பார்த்தீங்கன்னா -π/2லேருந்து +π/2 வரைக்கும்
உள்ள எல்லா வேலைக்கும் போட்டிருந்தாங்க. The inverse for tangent function strictly increasing and continues on the domain minus infinity to plus infinity. The inverse function பார்த்தீங்கன்னா strictly increasing ஆகிட்டு போகும். அது continues on the domain minus infinity to plus infinity. இது strictly increasing quite increase ஆகிட்டே இருக்கும் டயக்ராம். இங்கே தான் லோயஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சு அப்படியே லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் 0 போயிட்டு இங்கே போயிட்டே இருக்கும். அப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டொமைன் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இது பாசஸ் துறை இது வழியாக பாஸ் ஆனால் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ஆரிஜின். அப்போ y ஈக்குவல் tan inverse x is an odd function. ஸோ இதை வச்சு நம்ம பண்ணோம்னா சம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The tangent function and inverse of tangent function. Definition already தெரியும் நம்மளுக்கு. The inverse of tangent function tan inverse of minus infinity to plus infinity tends to minus pi by 2 pi by. நம்மளுக்கு எப்படி f mapping from a to b ன்னு படிச்சோமா அதனுடைய inverse function f inverse mapping from b to a வா இருக்குங்களா. இப்போ tan இருக்கையில் பிரின்சிபல் டொமைன் பார்த்தீங்கன்னா மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூவாக இருக்கும். அதே மாதிரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி அது அப்படியே சேஞ்ச் ஆகி வரும். அப்போ இது ரேஞ்ச் டொமைனாகவும் இது ரேஞ்சாகவும் மாறிடும். உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அது இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக மாறிடும். இஸ் டிஃபைன்ட் பை tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் tan y ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் பை பை டூ ப்ளஸ் பை பை டூ. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒய்னு சொல்லையில் உங்களுக்கு என்ன வரும்னா இந்த ஒயினுடைய வேல்யூ பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே இருக்கணும், எக்ஸனுடைய வேல்யூ ரியல் நம்பராக இருக்கணும். இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய டொமைன் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டொமைன். ஸோ அதில் வரக்கூடிய வேல்யூ எல்லாமே உங்களுக்கு பிரின்சிபல் வேல்யூவாக இருக்கணும். இந்த டெஃபினிஷன் ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு, அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் tan எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த tan இன்வர்ஸ் கேன்சலாக எக்ஸ் மட்டும் வரங்கிற மாதிரி தான் மீனிங்கில் இருக்குது. ஸோ அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு அப்போ இதனுடைய டொமைன் என்னதுங்க ரியல் நம்பருங்களா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்குள்ளே இருக்கலாம். இந்த tan x இந்த எக்ஸனுடைய பிரின்சிபல் டொமைனுங்கிறது மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ அந்த tan xனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூக்குள்ளே இருந்தது அட்லீஸ்ட் அந்த எக்ஸனுடைய ஆங்கிள் இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸுங்கிறது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். அதே மாதிரி இது ஏதாவது ரியல் நம்பராக இருந்தாலும் அந்த எக்ஸுங்கிறது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸு போத் சைடு டேனை எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் tan yன்னு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களால் எப்போ போத் சைடு tan எடுத்து இந்த மாதிரி எழுத முடியும்னா அந்த எக்ஸுங்கிறது ரியல் நம்பராக இருக்கணும், ஒய்ங்கிறது கோடொமைன் ரெண்டுமே டொமைனில் இருக்கணும். இது வந்து எக்ஸுங்கிறது tan எக்ஸாக இருக்கையில் உங்களுக்கு tan இன்வர்ஸ் எக்ஸனுடைய டொமைனு மைனஸ் பை பை டூ ப்ளஸ் பை பை டூங்கிறது டேனுடைய பிரின்சிபல் டொமைனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வருது அந்த மட்டும் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ அதே மாதிரியே நோட் தட் நம்மளுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் tan பைங்கிறது 0 தான், பைன்னு எழுத முடியாது, ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு. ஏன்னா இந்த பைங்கிறது பிரின்சிபல் டொமைனில் கிடையாது. நம்மளுக்கு மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூ மட்டும் தான் வரும். இது மைனஸ் பை பை டூ 0 பை பை டூ பை கரெக்டுங்களா. நம்மளுக்கு இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. பைங்கிறது உங்களுக்கு பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே வராதனால 0ங்கிறது உங்களால் எழுத முடியும், பட் பைங்கிறது எழுத முடியாது. ஸோ இந்த கண்டிஷனை கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா டயக்ராம் போட்டோன்னா கிராஃப் ஆல்ரெடி நம்மளுக்கு முன்னாடியே பார்த்தோம் டெக்ஸ்ட் புக்லேயே. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பை பை டூக்கும் ப்ளஸ் பை பை டூக்கும் பிட்வீனில் வரும். இந்த மாதிரி இன்ஃபினிட்லி மெனி இன்டர்வல்ஸ் ட்ரா பண்ண முடியும். எக்ஸப்ட் எதில் வரும்னா மைனஸ் பை 2n + 1 பை 2 தவிர. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு சைக்கிள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறதை எடுத்துக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள் பீரியடு. அப்போ இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா பை யூனிட்டு. இது மேக்ஸிமம் ஹைட்டோ மினிமம் ஹைட்டோ இல்லாதனால நம்மளுக்கு என்ன சொல்ல முடியாது, ஆம்பிளிட்யூட் பார்த்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நான் ஏற்கனவே சொன்னோம் பிளாட் த பாயிண்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி டென் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இந்த டயக்ராம் தெரியும் அப்படின்னு இதை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொட்டேட் பண்ணியில் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கனாலே ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களால் ட்ரா பண்ண முடியும். ஸோ எக்ஸு டாப்லேயும் ஒய் இப்படி கொண்டு வரையில் டயக்ராம் உங்களுக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி ஷேப்பில் கிடச்சிரும். ஆனால் நம்மளுக்கு இப்போ எக்ஸு பை பை டூங்கிறது டாப்பில் போயிடுது, ஒய் மைனஸ் பை பை டவுன் வரும். இந்த இடத்துல நம்மளுக்கு எப்பவுமே ப்ளஸ் வேல்யூ வரணும், மைனஸ் வேல்யூ வரணும், ரைட் சைடு தான் உங்களுக்கு ப்ளஸ் வேல்யூ. அப்படி மாற்றி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கிறனால ரெண்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிடுது. இது அப்படியே இந்த இடத்துல வரக்கூடிய கர்வ் அப்படியே என்ன பண்ணால் அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல கிடச்சிரும். டைரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.3 பார்க்கலாம். Find the domain of the following function. Domain கண்டுபிடிக்கணும். tan inverse of root of 9 minus x square.
ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த tan inverse ஆஃப் ரூட்டா மைனஸ் tan inverse எக்ஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ள எல்லா வேல்யூக்குமே உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வர்றது தான். அப்படி வரையில் இது ரியல் நம்பர்னால் இது கண்டிப்பாக ரியல்னால் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜீரோங்களா. ரியல் அண்ட் ஈக்குவல், ரியல் அண்ட் அன்ஈக்குவல், நோ ரியல் ரூட்ஸ்னு படிச்சிருப்பீங்க. del b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ அப்போ ரூட் வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் ரியல்னால் கிரேட்டர் than கிடைக்க ஜீரோ கிடைக்கலாம், அது ஈக்குவல் டு ஜீரோ வரலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணிடல, அது மூவ் பண்ணிங்கன்னா 9 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர். இது டிசெண்டிங் ஆர்டர், நம்ம அசெண்டிங் ஆர்டர் மாற்றினா எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் than ஆர் ஈக்குவல் 9. ஸோ அப்போ எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் என்ன mod 3 கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் ஏனா மைனஸ் ஏ லெஸ் than ஆர் ஈக்குவல் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் 3ங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் 3லேருந்து ப்ளஸ் 3க்குள்ளே நீங்கள் எந்த வேல்யூ போட்டாலும் இது கேன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். சப்போஸ் 3யோட அதிகமாக போட்டிங்கன்னா ரூட்டுக்குள்ளே மைனஸோ, ரூட்டுக்குள்ளே மைனஸுங்கிறது காம்ப்ளெக்ஸ் ரூட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரியலில் வராது. செகண்ட் சப்டிவிஷன் 1/2 tan inverse of 1 minus x square minus pi by 4. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் tan inverse x உடைய டொமைன் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ இந்த 1 minus x square is well defined for all x. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி ஆன்சர் மைனஸ்லேயும் கிடைக்கலாம் ப்ளஸ்லேயும் கிடைக்கலாம். ரூட்டே இல்லை, ரூட் இல்லாதனால நீங்கள் எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டிங்கனாலும் கிடைக்கக்கூடிய ஆன்சரு ப்ளஸ்லேயோ மைனஸோ ஜீரோவோ தான் கிடைக்கும். கண்டிப்பாக ஃப்ராக்ஷன்லேயும் வராது, ரூட்டும் இருக்காது. ஏன்னா ஃப்ராக்ஷன் டைம் கிடையாதுனால எல்லா எக்ஸுக்குமே இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆன்சராக வரும். அதனால் இதனுடைய டொமைன் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி, ஆர் இதை நம்ம ரியல் நம்பர் ஆர்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஃபைண்ட் த tan inverse ஆஃப் tan pi by 4. இந்த மாதிரி வந்து tan pi by 4, இந்த pi by 4ங்கிறது பிரின்சிபல் டொமைனுக்குள்ள இருக்கணும். தட் இஸ் மைனஸ் pi by 2க்கும் ப்ளஸ் pi by 2க்கும் பிட்வீனில் வரணும். ஸோ அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் இது என்ன பண்ணிக்கலாம்னா tan pi ப்ளஸ் pi by 4னு எழுதிக்கலாம். அப்போ tan 180 ப்ளஸ் தீட்டா பார்த்தீங்கன்னா tan தீட்டா தான் கரெக்டுங்களா. tan 180 ப்ளஸ் தீட்டா பார்த்தீங்கன்னா tan தீட்டா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா tan pi by 4னு கிடைக்கும். ஸோ டைரெக்டாக போடுச்சு. இந்த இடத்துல வேணால் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். tan inverse ஆஃப் tan pi by 4னு கிடைக்கும். அப்போ tan inverse tan போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா pi by 4ங்கிற ஆன்சர் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷனு tan inverse ஆஃப் tan மைனஸ் pi by 6. கண்டிப்பாக மைனஸ் pi by 6ங்கிறது இந்த பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே இருக்குதுங்களா. ஸோ அதனால் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், tan inverse ஆஃப் tan x ஈக்குவல் டு எக்ஸுங்கிற ஃபார்மேட்டில் வர மாதிரி நாம் மைனஸ் pi by 6ங்கிற ஆன்சரை டைரெக்டாக எழுதிட முடியும். நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன்று ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan inverse 7 pi by 4. 7 pi by 4 அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்கையில் இந்த பிரின்சிபல் தட் இஸ் tan inverseங்கிறது ரியல் நம்பர். pi by 4ங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னா போர்டு சப்ஸ்டிட் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு ரியல் நம்பர்னால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் ஃபுல்லாகவே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா tan inverse அப்படிங்கிற ரியல் நம்பர் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே எந்த நம்பர் வேணால் கிடைக்கலாம். இப்போ 1947ங்கிறது உங்களுக்கு ரியல் நம்பர் தான், டைரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுவும் ரியல் நம்பர் தான். tan inverseங்கிறது ப்ராக்கெட்டில் ரியல் நம்பர், மைனஸ்னுடைய வேல்யூ டைரெக்டாக போடலாம். ஸோ அப்போ tan inverse வந்து கொஞ்சம் ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் tan inverse ஆஃப் tan வரையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் tan ஆஃப் cos inverse ஆஃப் 1/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2. ஸோ இந்த இடத்துல பார்க்கையில் நம்மளுக்கு tan ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே எழுதணும். காசுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 0லேருந்து பைக்குள்ளே வரணும். சைனுக்கு பார்க்கையில் க்ளோஸ்டு இன்டர்வல் மைனஸ் pi/2 டு ப்ளஸ் pi/2க்குள்ளே இருக்கணும். டேனுக்கு பார்க்கையில் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் pi/2 டு ப்ளஸ் pi/2க்குள்ளே வரணும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கையில் இது பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே காஸ் pi/3, இங்கே மைனஸ் அப்படியே இருக்கும். 1/2 மட்டும் பார்க்கையில் சைன் உங்களுக்கு 30 டிகிரி வரும். இப்போ சைன் pi/6. இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக எழுதிக்கலாம். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் சைன் தீட்டாங்களா. அப்போ மைனஸ் சைன் தீட்டாவை சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா எழுதிட்டு ஸோ இதை காஸ் இன்வர்சல் ஆஃப் எக்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ் மட்டும்தான் வரும். ஏன்னா பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே இருக்கையில் உங்களுக்கு என்ன வருங்க, அது எக்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இந்த மைனஸ் என்னன்னா ப்ளஸ் pi/6. அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3pi/6ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணியில் pi/2 tan 90ங்கிறது உங்களுக்கு இன்ஃபினிட்டிங்கிற ஆன்சர். ஸோ இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் சைன் ஆஃப் tan inverse ஆஃப் 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5.
ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே சைன் இருக்குது இல்லைங்களா, இந்த டைம் ஃபுல்லாக எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம், இந்த டைம் ஃபுல்லாக ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி ஃபார்முலாவில் சைன் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய்ன்னு கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறபடி பார்க்கையில் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் 1/2ங்களா, நம்மளுக்கு இந்த 1/2ங்கிறது கண்டிப்பாக ரியல் நம்பர் தான். அப்போ போசே டேன் எடுத்துக்கலாம். அப்போ டேன் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு கிடச்சிருங்க. போசே டேன் அடிக்கிற டேன் எக்ஸு, இங்கே டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்குன்னா கேன்சல் 1/2 கிடைக்கும். டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்லாம் டைரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம் 1/2. இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரப்படி சைன் காஸ் வேணும். அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுங்களா. ஹைபார்டன்ஸ் வேணும்னா ரூட் ஆஃப் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர்டு. அப்போ 1 + 4 பார்த்தீங்கன்னா √5ங்கிற ஆன்சர் கிடச்சிரும். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபார்டன்ஸ்னால் 1/√5, காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபார்டன்ஸ்னால் 2/√5. இதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5, இதிலேருந்து காஸ் ஒய் மட்டும் வேணும் அப்படின்னா 4/5ங்கிற ஆன்சர் வரும். சைன் ஒய் ஈக்குவல் டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபார்டனஸ் 4/5. அப்போ இது பார்த்தீங்கன்னா 5² பார்த்தீங்கன்னா 25, 4² 16, சப்ரேட் பண்ணிங்கன்னா 9 ரூட் எடுத்தால் 3. அப்போ டைரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ இந்த வேலையெல்லாம் போட்டுக்கலாம். சைன் எக்ஸ் 1/√5. அதே மாதிரி பார்க்கையில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ் ஒய், சைன் எக்ஸு காஸ் ஒய், காஸ் ஒயினுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்லேயே கிவனாக இருக்கா 4/5 இருக்குது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி காஸ் எக்ஸ் 2/√5, சைன் ஒய் பார்த்தீங்கன்னா 3/√5. மல்டிபிள் பண்ணியில் 5√5 டினாமினேட்டரில் காமன் வச்சுக்கலாம். நியூமினேட்டரில் 4 - 6 பார்த்தீங்கன்னா -2/5√5ங்கிறது உங்களுக்கு ஆன்சர். ஸோ அடுத்தது இதுக்கு ஆல்டர் மெத்தட் எந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னா, நம்மளுக்கு 11th படிச்சவங்க ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 - ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 - எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுனாலும் போடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டான் இன்வர்ஸை சைன் இன்வர்ஸுக்கு மாற்றணும். ஸோ அப்போ டேன்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், இது வரைக்கும் சைன் கண்டுபிடிச்சோமா, இதுலேருந்து எக்ஸ் மட்டும் வேணும்னா சைன் இன்வர்ஸ் 1/√5. அதே மாதிரி இதில் மட்டும் எக்ஸ் வேணும்னா சைன் இன்வர்ஸ் 3/5. ஸோ பார்க்கல இந்த இடத்துல எக்ஸ் இந்த tan இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸ் மாற்றினா சைன் இன்வர்ஸ் 1/√5. இதை வந்து சைனுக்கு மாற்றியில் சைன் இன்வர்ஸ் 3/5 மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா போல சைன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஐனா எக்ஸ் அது இந்த ரூட் ஆஃப் 1 - ஒய் ஸ்கொயர்டு ஒய் ரூட் ஆஃப் 1 - எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/√5 அப்படியே இருக்கும். இதை 25 - 9 16 4 எடுத்திங்கன்னா 4/5. இதை எல்சிஎம் எடுத்து கேட்டிங்கன்னா 2/√5 கிடச்சிரும். ஸோ இதை சப்ரேட் பண்ணி பார்க்கல சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -2/5√5. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா -2/5√5ங்கிற ஆன்சரில் வரும். ஸோ அதே மாதிரி சேர் சப்டிவிஷன் காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் நான் எக்ஸ்னு அசியூம் பண்ணியிருக்கேன், செகண்ட் டைம் ஒய்ன்னு அசியூம் பண்ணிட்டோம்னா காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 4/5ன்னு தெரியும். இதுலேருந்து காஸ் எக்ஸ் வேணும் அப்படின்னா பிதாகரஸ் தியரம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபார்ட்னஸ். அப்போ ஆப்போசிட் சைடு 4 ஹைபார்ட்னஸ் பை இதில் அட்ஜஸ்டன்ட் சைடு கண்டுபிடிக்கணும்னா 25 - 16 பார்த்தீங்கன்னா 9 கிடைக்கும், ரூட் எடுத்தால் 3. அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3/5. டேன் தெரியும், நம்ம சைன் காஸ் மட்டும் வந்தால் போதும், டேன் தேவையில்லை. இங்கே டேன் இருந்து நம்ம என்ன பண்ணோம் சைன் காஸ் ஃபைன் பண்ணோம். டேன்கிறது அட்ஜஸ்டன்ட் ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன்ட் சைடு. ஸோ இதில் ஹைபார்ட்னஸ் வேணும்னா ரூட் ஆஃப் 4² 16 3² 9. அப்போ 16 + 9 பார்த்தீங்கன்னா 25, ரூட் எடுத்தால் 5. சைன் எக்ஸ் ஈக்குவல் 3/5 காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4/5. ஸோ அந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. காஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 3/5, சைனு காஸ் ஒய் பார்த்தீங்கன்னா 4/5, 4/5 3/5. அப்போ 12/25 + 12/25 24/25. இதுக்கு ஆல்டர் மெத்தட் என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு இங்கே காசு இருக்கிறதுனால இதையும் காஸ் இன்வர்ஸுக்கு மாற்றணும். இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஐனுடைய ஃபார்முலா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் xy ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 - எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - ஒய் ஸ்கொயர். சப்போஸ் இங்கே ப்ளஸ் வர இருந்ததுன்னா இங்கே மைனஸ் வரும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலாலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள்.
இந்த இடத்துல ப்ளஸ் வரையில் இங்கே ப்ளஸ் வரும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு டைரெக்டாக போட்டாலும் போடலாம், இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு முன்னாடி போட்டோம்ல இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் திங்க் பண்ணி நீங்கள் போடலாம். ஸோ தான் ஃபார்முலா ஒரு என்னென்னு தெரிஞ்சுன்னா 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு யூஸ் ஆகும். ஏன்னா கொஸ்டின் சப்போஸ் டைரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் காசு எனக்கு மாற்றாமல் நீங்கள் வச்சு போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக மாறும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஸ்டினில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் இருக்குது, இதுலேருந்து சைன் எக்ஸு காஸ் எக்ஸ் ஃபைன் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு காஸ் இன்வெர்ஸ்க்கு மாற்றணும். டேன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் காஸ் ஒய், இதுலேருந்து காஸ் இன்வெர்ஸ், தட் இஸ் இங்கே முன்னாடி போட்டால் இந்த ஸ்டெப்பே தான். இதுலேருந்து நம்ம காஸ் இன்வெர்ஸு, அதே மாதிரி இதுலேருந்து நம்ம என்ன பண்ணால் காஸ் இன்வெர்ஸ். சைன் இங்கே ஃபைன் பண்ணிட்டு அவசியம் கிடையாது. ஸோ அதை ரெண்டையும் ஃபைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபார்முலா காஸ் இன்வெர்ஸாக இந்த சைன் இன்வெர்ஸை காஸ்க்கு மாற்றிடுங்க, அதே மாதிரி இந்த டேன் இன்வெர்ஸையும் காஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இது எக்ஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ரூட் 16/25 ரூட் 9/25. இதை பார்த்தீங்கன்னா 4/5 3/5 கிடைக்கும். எல்சிஎம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12/25. அப்போ காஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 24/25 கிடைக்கும். ஸோ அப்போ ரெண்டு சைடை கேன்சல் பண்ணிட 24/25 உங்களுக்கு ஆன்சராக வரும். ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 4.11 ப்ரூவ் தட் tan ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். -1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1. ஏன்னா இங்கே ஈக்குவல் டு வராது. ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டினாமினேட்டர் 0 ஆயிரும். அப்போ டினாமினேட்டர் 0 ஆகிடும் உங்களுக்கு இன்ஃபினிட்டிங் ஆன்சர் வரும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்குங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டாலே இந்த ப்ராக்கெட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். tan ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இந்த ப்ராக்கெட்டில் வரக்கூடிய இந்த சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். சரி எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு வச்சுக்கிறோம். அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டா. தட் இஸ் இந்த சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை நான் தீட்டான்னு அசீவ் பண்ணியிருக்கிறேன். லெட் தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு. இதிலிருந்து நம்மளுக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா சைன் தீட்டான்னு வரும். ஸோ அப்போ இதுக்கு நம்ம தீட்டான்னு போடல டேன் தீட்டா. டேன் தீட்டா எப்படி எழுதிக்கலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாங்களா? காஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் 1ன்னு தெரியும். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நம்மளுக்கு சைன் தீட்டாங்கிறத எக்ஸ்ன்னு தெரியுங்களா? அப்போ எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதான் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா -1க்கும் +1க்கும் பிட்வீனில் லை ஆகிட்டுருக்கு. அடுத்தது எக்ஸாம்பிள் 4.10 tan இன்வர்ஸ் ஆஃப் -1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் உங்களுக்கு என்ன வேணால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. இப்போ நம்ம எப்படி கொஸ்டின் எடுத்துக்கலாம். இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan எத்தனை டிகிரி 1 பார்த்தீங்கன்னா 45 டிகிரி 5/4. அப்போ டைரெக்டாக போடணும். tan ஆஃப் -5/4 தான் உங்களுக்கு அதுக்குள்ளே வரும். அதே மாதிரி காஸ் பார்க்கையில் காஸ் உங்களுக்கு என்னென்னா 60 டிகிரி 5/3. சைன் பார்க்கையில் மைனஸ் அப்படியே இருக்குது. 1/2ங்கிறது பார்த்தீங்கன்னா 5/6 30 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னா 5/6 tan இன்வர்ஸ்லாம் கேன்சல் பண்ணி தட் இஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் tan x ஈக்குவல் டு x, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் x ஈக்குவல் டு x, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் x ஈக்குவல் டு x. இந்த எக்ஸ் எல்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த tan சைன் காசெல்லாம் அதனுடைய பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே இருக்கணும். சைனாக இருந்ததுன்னா க்ளோஸ்டு இன்டர்வல் -π/2 to +π/2க்குள்ளே இருக்கணும். காசாக இருந்ததுன்னா க்ளோஸ்டு இன்டர்வல் 0,πக்குள்ளே இருக்கணும். டேனாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் -π/2 +π/2க்குள்ளே வரணும். அப்போ இது போடையில் காமனாக 12 எல்சிஎம் எடுத்தோம்னா -3π + 4π -2π. அப்போ இது சிம்பிளை பண்ணிட உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -π/12ன்னு கிடச்சிரும். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைன் காஸ் டேன் இதனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். தட் இஸ் சைன் காஸ் டேனுடைய டொமைன் என்னது, ரேஞ்ச் என்னதுன்னு பார்த்தோம். ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த சைன் காஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரணும், 1 ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்படி அந்த 1 ஃபங்க்ஷனாக வரணும்னு நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டொமைனை டொமைனை ஒரு பிரின்சிபல் டொமைனாக மாற்றணும். பிரின்சிபல் டொமைனுக்கு மாற்றினோம்னா உங்களுக்கு 1 ஃபங்க்ஷனாக வரும். அப்படி பிரின்சிபல் டொமைனாக மாற்றினது தான் உங்களுக்கு என்ன வருதுன்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். இப்போ டிஃபைன் பண்ணியில் பிரின்சிபல் டொமைன் உங்களுக்கு ரேஞ்சாக மாறிடும். அங்கே இருக்கக்கூடிய ரேஞ்சு இங்கன்னா டொமைனாக மாறிடும். ஸோ அதை வச்சு டிஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒவ்வொரு கேஸுமே உங்களுக்கு என்ன ஆகும்னா tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் எக்ஸ் தான். அதே மாதிரி சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் எக்ஸ் தான். காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் எக்ஸ் தான். இதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸும் எக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வரது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ன்னு எப்போ சொல்லுவோம்னா ஸோ tan வரையில் அதனுடைய சைன் காஸ் tan வரையில் அதனுடைய பிரின்சிபல் டொமைன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு -π/2 க்ளோஸ்டு 0,π ஓப்பன் -π/2 +π/2க்குள்ளே இருக்கணும். இதே tan இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு ஆரம்பிக்கல ப்ராக்கெட்டுக்குள்ளே tan இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் இருக்கல அது ரியல் நம்பர். தட் இஸ் அதனுடைய ரேஞ்ச் இருக்குங்களா அந்த ரேஞ்சுக்குள்ளே வரணும். சைனாக இருக்குன்னு உங்களுக்கு
என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 to +1, காஸ் இன்வர்ஸாக இருக்கையிலே -1 to +1, டேன் இன்வர்ஸாக இருக்கையில் ரியல் நம்பராக இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே வரது எல்லாமே உங்களுக்கு இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது வரைக்கும் இந்த 3 ஃபங்க்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கொசிகன் சீக்கண்ட் காட்டு. ஸோ அதுக்கு பார்த்து அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி டிஃபைன் பண்ணுறதை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.